Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட உதட்டுல இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கி நம்மளோட உதட நல்ல பிங்க் கலர்ல மாத்தி தரக்கூடிய அருமையான ஹோம் ரெமெடி தான் நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். சோ இதுல ஒரு 3 பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே फ्रेंड्स, நாம இப்போ இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உதட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸ்ஸு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை லிப்பாக இருக்கும், வறட்சியாக உதடு இருக்கும். அந்த வறட்சியான உதட்டு மேலே பார்த்தீங்கன்னா விரிசல்கள் விட்டு விட்டு அப்படி கீறி இருக்கும் உதடெல்லாம் பார்க்குறதுக்கே. நிறைய பேருக்கு அதில் ரத்தம் புண்ணாவே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட முகத்துக்கே ஒரு அழகு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட உதடு தான். ஸோ அந்த மாதிரியான உதடை ரொம்ப அழகாக கட்டணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு, லிப் பாம், லிப் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் அது நல்லா பிங்கிஷாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அழிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த உதடோட உண்மையான கலர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நேச்சுரலாகவே நம்மளோட உதடில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி எந்த ஒரு லிப்ஸ்டிக்கு, லிப் பாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட உதடு நல்லா பிங்கிஷாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பேபியோட அந்த பிங்க் லிப் எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய அருமையான ரெமெடி தான் நம்மளோட சேனலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதற்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெமனில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள், சிட்ரிக் ஆசிட்னு சொல்லி நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அமிலத்தன்மை நம்மளோட உதட்டில் இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கி நம்மளோட உதடை நல்லா பிங்கிஷாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா விரிசல்கள் மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த உதட்டில் ஏற்படுறது காரணம் அந்த உதடோட சூடு, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சூடு, உதடோட வறட்சித்தன்மை, அதனால அந்த விரிசல்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் உதடுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை ஏற்படுத்துறதுக்கும் இந்த லெமன் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். ஸோ சீனி இன்னைக்கு நம்ம மெயினாக எதற்காக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான ரிசல்ட்டுக்காக தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு லிப்பு ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கிறது காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்ல டெட் செல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நிலை தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை பயன்படுத்தி நம்மளோட உதட்டில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருமை நீக்கி நம்மளுக்கு சூப்பராக நல்ல ஒரு பிங்கான லிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன். ஸோ சீனி ஒரு சிறந்த ஸ்க்ரப்பராக செயல்படும். ஃபைனலாக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். ஸோ தேன் நம்ம உதட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை நல்லா சென்சிட்டிவாக, நல்லா ஒரு சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஒரு ஷைனிங்கான லுக்கை தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக்னஸ்ஸு, அந்த ரொம்ப விரிசல் நிறைஞ்ச உதடுகள்னு சொல்லுவாங்க, ரொம்ப கீறி அந்த வறட்சி தன்மையால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த விரிசல்கள் எல்லாத்தையுமே மாயமாக மறைய வச்சு ஒரு சாஃப்டாக சூப்பரான க்ளோயிங்கான ஒரு லிப்பை நம்மளுக்கு பெற வைக்கிறது தான் இன்றைக்கி நான் ஹனியுமே எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 3 பொருட்களை பயன்படுத்தி எப்படி அந்த உதட்டை நல்லா பிங்காக மாற்றக்கூடிய ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சீனி இந்த இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சீனி, இந்த லெமன், அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய சீனியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி ஹனியை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா லெமன். ஸோ இந்த லெமனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாறு வர மாதிரி அந்த லெமன் ஜூஸ் நான் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த இதில் தெரியுதா என்னென்னு தெரியல ஜூஸு. ஸோ நான் ஊற்றுறப்ப காட்டுறேன். கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் எடுத்தாச்சு. ஸோ இந்த கலவையை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம எடுத்துருக்கக்கூடிய லெமன், சீனி, ஹனி அது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுத்து உங்களோட இந்த ஒரு விரலில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சீனி இதெல்லாம் எடுத்து உதட்டு மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். சர்க்கிள் மோஷனில் நல்லா இந்த மாதிரி
நல்ல சர்க்கிள் மோஷனில் உதட்டு மேலே வந்து நல்லா நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இறந்த செல்கள் நீங்கிரும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கின் டோனும் வந்து நம்மளுக்கு வேகமாக இன்க்ரீஸ் ஆகி பார்க்குறதுக்கு ஒரு பிங்கான லிப்பை கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உதட்டில் இதை நீங்கள் தடவிட்டு வந்தாலே போதும், உங்களோட உதட்டு கருமை நீங்கி நல்ல பளபளன்னு ரோசா பூ எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு மாறி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான ரெமெடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.